செய்யக்கூடிய எல்லா நிலைமைகளுக்கும் சொந்தக்காரனாகிய வல்லவன் ஹக்க சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களிலும் ரசூல்மார்களிலும் தலைவராக இந்த உலகத்துக்கு வருகை தந்து இந்த உலகத்திலே வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த உம்மத்துக்காக சமுதாயத்துக்காக இறுதி மூச்சு வரைக்கும் தியாகம் செய்து இன்னும் எமக்காக கியாமத்திலே ஷஃபாஅத் செய்ய இருக்கின்ற எனது உயிரிலும் மேலான அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அனுமதியாக பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத்தாபிஈன்கள், இன்னும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் வரக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் இரு பாலங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் போற்றி புகழ்ந்ததற்கு பின்னால் வரையில்லமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேரம் காலத்தோடு அத்திகாஃபுடைய நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் இறை நேசர்களே, சொற்ப கால உலக வாழ்க்கையில் அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்குமாறு எனக்கு ஏவி இருக்கிறான் அவைகளை முற்றுமுழுதாக எடுத்து நடக்குமாறும் எவைகளை விட்டு தவிர்த்து நடக்க வேண்டும் என்பதாக எனக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறானோ அவைகள் அனைத்தையும் முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்குமாறும் முதலில் அடியனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தத்துவாவின் மூலம் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். மேலான அன்பின் இறை நேசர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனிதனிடத்திலே எதிர்பார்க்கிறது அவன் அமல் இபாதத்துகளோடு அந்த அமல் இபாதத்தை தூய்மையான முறையிலே அல்லாஹ்வுக்காக மாத்திரம் இஹ்லாஸோடு மன தூய்மையோடு உள்ளச்சத்தோடு என்னிடத்திலே வர வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். கண்ணியமான அன்பின் அல்லாஹ்வின் இறை நேசர்களே, இந்த உலகத்திலே மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய நோய்களில் மிக பயங்கரமான ஒரு நோய்தான் பொறாமை என்று சொல்லக்கூடிய நோய். சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களிடத்திலே முன்பு இருந்த சமூகத்தாருடைய நோயை உங்களிடத்திலே பார்க்கிறேன். என்ன நோய்? அல் ஹஸத் வல் பக்லா என்று சொன்னார்கள். பொறாமையையும் குரோதத்தையும் உங்களிடத்திலே நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள்? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அல்லாஹ்வே அவனுடைய திருவசனத்திலே அந்த சஹாபாக்களை பொருந்திக் கொண்டான் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபாக்களை பார்த்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த மிக பயங்கரமான அனைத்து நோய்களுக்கும் ஆணி வேறாக இந்த பொறாமை என்று சொல்லக்கூடிய நோய் இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் இறை நேசர்களே, இந்த பொறாமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுமாக இருந்தால் எல்லா விதமான பாவங்களும் எல்லா விதமான பாவமான செயல்பாடுகளும் உலகத்திலே நடைபெறுவதற்கு ஆணி வேறாக இந்த பொறாமை என்று சொல்லக்கூடிய நோய் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்கிறான், قد أفلح من زكاها. யாருடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்குமோ இவர்கள் தான் வெற்றியாளர்கள், இவர்கள் தான் ஜெயசீலர்கள், இவர்கள் தான் சொர்க்கத்துக்குரியவர்கள். யாருடைய உள்ளம் பரிசுத்தம் இல்லையோ, யாருடைய உள்ளம் மோசமாக இருக்குமோ இவர்கள் செல்லக்கூடிய இடம் பயங்கரமான இடம், இவர்கள் போகக்கூடிய இடம் நரகம் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
குத்துபாவுடைய சந்தர்ப்பத்திலும் முதலாவது என்ன சொல்வார்கள்? வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா. தன்னுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய கெடுதிகளை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்வார்கள். எனவே இந்த நோய் இருக்கிறதே, மேலான அன்பின் அல்லாஹ்வின் இறை நேசர்களே, ஒரு சில நோய்கள் இருக்கிறது உலகத்திலே. அந்த நோய்களின் மூலமாக பலவிதமான நோய்க்கு உள்வாக்கப்படுவார்கள். உதாரணமாக நாங்கள் சுகர் நோய் என்று சொல்லுவோமே, இந்த சீனி வருத்தம் ஒரு மனிதனுடைய உடம்புல வந்தா பலவிதமான பக்க விளைவுகளை நாங்கள் பார்க்கிறோம். இது மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த பொறாமைங்கிற நோய் வந்துட்டு சொன்னா பலவிதமான பாவமான செயல்பாடுகள் அவனுடைய வாழ்க்கையிலே ஏற்படும் என்பதை மிக தெளிவாக இஸ்லாம் எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறது. பொறாமை எந்த கெட்ட எண்ணமும் இல்லாமலும் ஏற்படும். பொறாமை என்பது கெட்ட எண்ணத்தோடும் ஏற்படக்கூடிய பொறாமை இருக்கிறது, கெட்ட எண்ணம் இல்லாமலும் ஏற்படக்கூடிய பொறாமை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபியை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய சகோதரனை கொலை செய்ய பார்க்கின்றீர்களா? ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சஹாபி குளித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சஹாபி மிக அழகான ஒரு வாலிபர். இவரை பார்த்து ஒரு மனிதர் ஆச்சரியப்பட்டார். இவருடைய அழகை பார்த்ததுதான், ஒன்றுமே கதைக்கவில்லை, இவரை பற்றி புகழ்ந்து சொல்லவும் இல்லை. அவரை பார்த்ததுதான் அந்த சஹாபி அப்படியே மயங்கி கீழே விழுந்து விட்டார். பொறாமையின் மூலமாக ஏற்படவில்லை. எனவே ஒரு மனிதனுடைய ஹசத், அந்த எண்ணம், கெட்ட எண்ணத்தின் மூலமாக ஏற்படும் பொறாமை. கெட்ட எண்ணம் இல்லாமலும் ஒரு மனிதனுக்கு பொறாமையுடைய தாக்கம் இருக்கிறது. இதைத்தான் நாங்கள் உலகத்திலே கண்ணூர் என்று சொல்வோம். கண்ணூர் என்பது இந்த பொறாமையினுடைய தாக்கம். அந்த தாக்கத்தினால் ஒரு மனிதன் உயிரிழக்கவும் முடியும் என்பதை தான் இந்த சம்பவம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. ஒரு மரணத்தினுடைய குழியிலே மரணத்துக்கே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒன்றுதான் இந்த பொறாமை மூலமாக ஏற்படக்கூடிய கண்ணூராக இருக்கிறது. சிலர் பார்த்தாலும் போதும் அப்படியே அந்த விவசாய நிலம் கருகி போய்விடும். அவர்கள் செய்யக்கூடிய தொழில் அப்படியே நஷ்டமடைந்து விடும். அந்த பலம் அப்படியே கருகிவிடும். இப்படியாக ஒரு மனிதன் சாதாரணமாக பார்ப்பதற்கும் பொறாமை மூலமாக பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு பார்வையினால் பொறாமை மூலமாக பொறாமையுடைய கண்ணோட்டத்தோடு ஒரு மனிதன் பார்க்கிறான் என்றால் அதுவே எங்களுக்கு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரெண்டு விதமான நோய்களை இஸ்லாம் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒன்று இருக்கிறது அம்ராதுல் பதன், உடம்பு ரீதியான நோய். உடம்பு ரீதியான நோய் ஒரு மனிதனுக்கு பொதுவாக அல்லாஹ் கொடுக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில பாவத்துக்கு பரிகாரமாக அவன் சொர்க்கத்திலே அந்தஸ்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி. உலகத்திலே எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நோய்கள் அல்லாஹ் கொடுக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நோய் இருந்தது. சக்கராத்திலே நோய் வாய்ப்பட்டார்கள், காய்ச்சல் இருந்தது. நோய் வாய்ப்படாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. நோயை கொடுக்கிறது தண்டனை அல்ல. ஒரு நோயை கொடுக்கிறது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சோதிக்கிறான். அவருடைய சொர்க்கத்துடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான். நபிமார்களுக்கு அல்லாஹ் நோயை கொடுத்து அல்லாஹ் சோதித்தான். எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் நோய் என்கிறதை அல்லாஹ் கொடுக்கிறான். இது உடம்பு ரீதியான வியாதி. இது கண்ணியமானவர்களே, இதன் மூலம் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை கூட்டுகிறான். யாரையும் கேவலப்படுத்துவதற்காக நோயை கொடுப்பதில்லை. சிலர் சொல்லுவார்கள், இவர் செஞ்ச அநியாயத்துக்கு அல்லாஹ் தண்டனை கொடுத்திருக்கிறார். இவர் செஞ்ச வேலை அப்படித்தானே இன்னைக்கு பெட்ல இருக்கிறார். இவர் செஞ்ச வேலை அப்படித்தானே, அதனால இன்னைக்கு பாருங்களேன் இவருக்கு இப்படியான நோய் வந்திருக்குது.
சிலவங்க நோயை மறைக்கிறது, கேன்சர் அவங்க சொல்றதும் இல்ல வெளியே. ஏன்? அவங்க கொஞ்சம் அதை அவமானமாக நினைக்கிறாங்க. யார் சரி நோய் விசாரிக்க வாரத விரும்பாதவர்களும் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. ஏன்? அவங்க அதை ஒரு கவலையாக நினைக்கிறாங்க, அது அவங்க வெட்கமாக நினைக்கிறாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோய் என்பது அல்லாஹ்வுடைய சோதனை. அது உடம்பு ரீதியாக அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை கூட்டுவதற்காக கொடுக்கக்கூடியது. இன்னும் ஒன்று இருக்கிறது, அம்ராதுல் கல்ப், உள்ளம் சம்பந்தமான வியாதி, உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நோய். இதுதான் மிக பயங்கரமானது. அல்லாஹ் குர்ஆன்ல ஃபீ குலூபிஹிம் மரத், உள்ளத்திலே நோய் இருக்கிறது, உள்ளத்திலே வியாதி இருக்கிறது. எனவே உள்ளத்தினுடைய நோய் இருக்கிறது, இது பயங்கரமான நோய். இது யாராலையும் குணப்படுத்த முடியாது. ஒரு மனிதனுடைய உள்ளம் நோய்வாய்ப்படுமாக இருந்தால் கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானு யக்ஸிபூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் செய்த பாவத்தினால் உள்ளம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, உள்ளம் கல்லஞ்சாக மாறி இருக்கிறது, கெட்ட குணம் நிறைந்திருக்கிறது, நல்ல எண்ணம் இல்லை, எப்பொழுதும் கெட்ட சிந்தனை தான். மஸ்ஜிதுக்குள்ளே இருந்தாலும் சிந்தனை மஸ்ஜிதுக்கு வெளியே இருக்கிறது, மஸ்ஜிதுக்கு வெளியே பாவத்திலே இருக்கிறது, உடம்பு தான் மஸ்ஜிதுக்குள்ளே இருக்கிறது. தொழுது முடிந்தவுடன் நான் என்ன தவறை செய்ய போகிறேன் என்று நினைக்கக்கூடிய உள்ளமும் இருக்கிறது. மஸ்ஜிதிலே உடம்பு இருக்கும், தொழுகையிலே உடம்பு இருக்கும், ஆனால் சிந்தனை பாவத்திலே இருக்கும். கல்வின் மூலமாக ஒரு மனிதன் பாவத்தை சம்பாதிக்க முடியும், கல்வின் மூலமாக ஒரு மனிதன் பாவத்தை செய்ய முடியும். இன்னன் நஃப்ஸல் அம்மாரத்து பிஸ்ஸூ, நஃப்ஸ் உள்ளம் பாவத்தின் பக்கம் தூண்டிக் கொண்டே இருக்கும். ஷைத்தானை விட மிக பயங்கரமானது நஃப்ஸ். உள்ளம் மேலான சோதரர்களே, நோய்வாய்ப்பட்டு விடக்கூடாது. உள்ளம் எப்பொழுதுமே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இந்த உள்ளம் நோய்வாய்ப்பட்டதுல மிக பயங்கரமான ஒரு நோய் தான், கெட்ட குணம் தான் இந்த பொறாமை என்று சொல்லக்கூடிய குணம். இந்த பொறாமை என்று சொல்லக்கூடிய குணம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவர் பொறாமையை ஏற்படுத்துறதுக்கு அது உலக ரீதியாகவும் பொறாமை வரும், அல்லது மார்க்க ரீதியாகவும் பொறாமை வரும். உலக அடிப்படையில அது பொதுவாக அது விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உலக ரீதியில மனிதனுக்கு ஆயிரக்கணக்கில் பொறாமை, அதனால பாரிய பிரச்சனை. மார்க்க ரீதியிலையும் பொறாமை வருதா? மார்க்க ரீதியிலையும் அந்த பொறாமையுடைய தாக்கத்தை வெளிப்படுத்துறது. உதாரணமாக ஒரு மஸ்ஜித் எடுப்போமே, அந்த மஸ்ஜிதுல ஒரு புதிய நிர்வாகம் அல்லது அந்த மஸ்ஜித் அழகான முறையில செஞ்சு கொண்டு போறாங்கடா, இத பார்த்து பொறாமைப்பட்டு என்ன செய்யறது? அவங்களோட குறைகளை தேடுறது. அப்ப அதுக்கு முன்வைக்கிறது மார்க்க ரீதியாகத்தான். மார்க்க சட்டங்களை கொண்டு வந்து பாருங்க, இவர் இதுக்கு மாத்தமாக நடக்கிறாரே, இவருடைய தொழில் இப்படியே, இவர் ஆக மோசமானவரே, இவரை கொண்டு வந்து மஸ்ஜிதில நிர்வாகத்துல கொண்டு வந்துக்கிறாங்களே சொல்லி மார்க்க விடயங்களை முன்வைத்து அவரை அப்படியே மட்டம் தட்டுறது. மட்டம் தட்டுறது வேறொன்றுக்கும் இல்ல. நல்லா நினைச்சுக்கோங்க, யார் எப்ப ஒரு சமூக சேவை செய்யறவங்களை பார்த்து மட்டம் தட்டுறாங்களோ அவங்க அந்த இடத்துக்கு வாரதுக்கு யோசிக்கிறாங்க. எனவே அன்பின் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறாமைங்கிறது மார்க்க ரீதியாகவும் ஏற்படும், உலக ரீதியாகவும் ஏற்படும். அறிஞர்கள் பொறாமையுடைய உச்சகட்டத்தை சொல்றாங்க. பொறாமையுடைய உச்சகட்டம் என்ன? பொறாமையுடைய உச்சகட்டம் தான் எனக்கும் கிடைக்க கூடாது, இன்னொருத்தருக்கும் கிடைக்க கூடாது. எனக்கும் இது கிடைக்க கூடாது, இன்னொருத்தருக்கும் கிடைக்க கூடாது என்பதுல உறுதியாக இருக்கிறது. இதுதான் பொறாமையுடைய உச்சகட்டம். இன்னொரு இரண்டாவது படித்தரம், எனக்கு மட்டும் கிடைக்கணும், இன்னொருத்தருக்கு கிடைக்க கூடாது. நான் மட்டும் அனுபவிக்கணும், மற்றவருக்கு அனுபவிக்க கூடாது. எனக்கு மட்டும்தான் இதை அடையணும், மற்றவங்களுக்கு கிடைக்க கூடாது. அது ஊராக்கள் இருக்கையிலும், நண்பரா இருக்கையிலும், கூட்டாளியா இருக்கையிலும், பக்கத்து வீடா இருக்கையிலும், என் குடும்பமாக கூட இருக்கையிலும், யாராக இருந்தாலும்
அனுபவிக்கிறது நானாகத்தான் இருக்கும். மூணாவது கட்டம் ஒன்று இருக்குது, சரிசமமாக ஈக்குவலாக இருக்கிறதை யாரும் விரும்புறல்ல. ஒரு பிசினஸ்ல ஒருத்தர் முன்னேறி போயிட்டு இருக்கிறாரு, ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறாரு. அவர் என்ன யோசிக்கிறா, என்னோட நிலைமைக்கு இவர் வரக்கூடாது, இவருக்கு என்ன தகுதி இருக்குது அந்த நிலைமைக்கு வாரதுக்கு, இவருக்கு பாருங்களேன் இப்படி ஒரு வாகனம் வாங்கிக்கிறாருன்னா இதை விட நல்ல வாகனம் தான் வாங்கணும் என்றுதான் எங்களுடைய யோசனை போற. இதுதான் பொறாமையினுடைய ஒரு மூன்றாவது படித்தரம். ஒரு வீடு ஒன்று கட்டிக்கிறாரு, இந்த வீடை பார்க்க நான் ஒரு நல்ல வீடை கட்டணும், இதை விட ஈக்குவலா போறதுக்கும் நான் விருப்பம் இல்லை, இதை விட ஈக்குவலா வாகனம் ஓட்டவும் நான் விருப்பம் இல்லை, இதோட ஈக்குவலா இவரோக்கு சரிசமமாக பிசினஸ் செய்யவும் நான் ரெடி இல்லை. கண்ணியமானவர்களே, இது பொறாமையுடைய ஒரு படித்தரம். ஒரு கடைசி கட்டம் இருக்குது பொறாமையுடைய, கிப்தா என்று சொல்வார்கள். அதாவது இவங்களுக்கெல்லாம் இது கிடைக்குதுன்னு நினைக்கிறது. இவருக்கெல்லாம் பாருங்களே, இவருக்கெல்லாம் இப்படி வாழ்றாங்களே, இவங்களுக்கெல்லாம் எப்படியப்பா கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு பெருமிதம் அடைகிறது, யோசிக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருடைய அறிஞர்கள் சொல்றாங்க, யாருடைய உள்ளத்துல இந்த பொறாமை என்கிற நோய் வந்துடுமோ, பொறாமை என்கிற நோய் வந்துடுமோ, முதலாவது அவங்களோட உள்ளம் செத்துரும். உள்ளம் செத்துரும் என்ற என்ன தெரியுமா, நிம்மதிங்கிறது பாவம் இருக்காது, சந்தோஷங்கிறது நிலைமை இருக்காது. ஏன் சந்தோஷம் நிம்மதி இழக்கிறார் என்றால், இந்த பொறாமை வார நேரம் இவர் தன்னை பத்தி யோசிக்கிறதை விட இன்னொருத்தர் தான் யோசிக்க ஆரம்பிக்கிறார். இவர் எப்படி போறார், இவர் பாருங்கள் இவருடைய வாகனம் எப்படி இருக்குது, இவருடைய தொழில் எப்படி இருக்குது, இவ்வளவு சீக்கிரம் எப்படி முன்னேறினாரு, இவருக்கு மட்டும் எப்படி வீடு கட்டையிலும், இவருக்கு மட்டுமே இப்படி சொல்லி மற்றவங்களை தான் யோசிக்கிறார். யோசிச்சு தலைவலி சொல்றாங்க அறிஞர்கள். முதலாவது அந்த ஈரல் செத்து போய்த்திரும், ஹார்ட் ஃபெயிலியர். கண்ணியமானவர்களே, இதனால தான் எல்லாத்துக்கும் ஹார்ட் ஃபெயிலியர் சொல்ல வரல. ஆனால் முதலாவது நோயாளியாகிறது பொறாமை இருக்கிற உள்ளம் தான். அதுக்கு பிறகுதான் பொறாமையுடைய தாக்கம் எல்லாம் அடுத்த கட்டம். அது கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறாமைங்கிற நோய் இருக்குதானே மிக பயங்கரமானது. நான் சொன்ன ஆரம்பத்தில் இந்த கேன்சரை விட மிக பயங்கரமான நோய், பாரிய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். இதுக்கு பல ஆயிரக்கணக்கான சான்றுகள் இருக்கு, சம்பவங்கள் இருக்குது. குர்ஆனை நீங்க எடுத்து பரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது உலகத்தில் நடந்த பாவம் என்னன்னா, ஷைத்தான் என்ன சொன்னான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைச்சிட்டு அல்லாஹ் சொன்னா நீங்க அவங்க சுஜூது செய்யுங்க. இல்ல, خلقتني من نار, நீ என்ன நெருப்பால படைச்சிருக்கிறாய், படைச்ச விதமே என்னை கண்ணியமாகத்தான், சாதாரண மண்ணால படைச்ச இந்த மனிதனுக்கு நான் சுஜூது செய்யறதா? وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا, அவன் மறுக்கிறான். அபா வஸ்தக்பர், உள்ளத்துல பெருமை பொறாமை. இவருக்கு சாதாரண ஒரு மனிதனுக்கு நான் உலகத்தில் நடந்த முதலாவது பாவம் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்துல ஏராளமான படிப்பினைகள் அல்லாஹ் வைத்திருக்கிறான், ஏராளமான படிப்பினைகள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சம்பவத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, கொலை செய்வதற்கான திட்டமிடல்கள் நடக்குது, பிளான் பண்றாங்க. இதனால ஏற்பட்டுச்சிருக்கிறத தஃசீர் உலமாக்கள் ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. அவங்களுக்கு உள்ளத்தில் ஏற்பட்ட பொறாமை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து பொறாமைப்பட்டாங்க. இவரோட வாப்பா ரொம்ப இரக்கமாக இருக்கிறார், இவருக்கு மட்டும் என்ன இவ்வளவு பெரிய அந்தஸ்து, இவருக்கு மட்டும் என்ன பெரிய கண்ணியம், இவர் உயிரோடு இருந்தா தானே பிரச்சனை, இவரை நாங்க கொண்டு போட்டா ஒரு பிரச்சனை இல்லைன்னு யோசிக்கிறாங்க. அதுதான் சொல்றேன், பொறாமைங்கிற நோய் உள்ளத்துல வந்தால் இப்ப என்ன யோசிக்கிறாங்க, தன்னோட நண்பர் தான் ஆயிரக்கணக்கான, அதாவது நூற்றுக்கணக்கான வருஷம், இல்ல ஒரு 50 வருஷம், இல்ல ஒரு 10 வருஷம் வைங்களே, கூட்டாளியா இருந்தவரையும் கொலை செஞ்சு போடுறாங்களா இல்லையா? ஏன் மேலானவர்களே, தன்னோட சொந்த உறவுகளை கூட, தன்னோட தாய் தந்தைய கூட கொலை செய்யற சமூகத்தை இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம்.
இது ஆச்சரியம் இல்ல. நபிமார்களையும் அல்லாஹ் சுட்டி காட்டுறான். தன்னுடைய சகோதரன் உடன் பிறந்தவரை கொலை செய்வோம் என்று யோசிக்கிறாங்க. இப்ப முதலாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தன்னோட வாப்பா கிட்ட போயிட்டு பொய்யான வாக்குறுதிகளை சொன்னாங்க. பொய்யான வாக்குறுதிகள். قالوا يا أبانا ما لك لا تأمنا على يوسف وإنا له لناصحون أرسله معنا غدا يرتع ويلعب وإنا له لحافظون. நீங்க எங்களை யூசுஃபை எங்களோட அனுப்புங்க, நாங்க அவரை பாதுகாக்கிறோம், எப்படி கொண்டு போறோமோ அதே மாதிரி கூட்டி வாரோம், எந்த ஒன்றும் நடக்காம நாங்க பாதுகாத்துக் கொள்றோம். வாக்குறுதிகள் சொன்னாங்க, பொய்யான வாக்குறுதிகள். உள்ளத்துல உண்டு, அப்படித்தானே? நாங்க உள்ளத்துல உண்ட வச்சு கொள்றது, கடன் கேட்கிறதான், கொடுக்கிற நியத்தே இல்ல, ஏமாத்துற எண்ணம் மட்டும்தான் இருக்குது. ஏமாத்துறவங்க ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கிற, அதுக்கு தானே பழகிக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, உள்ளத்துல ஒன்று இருக்குது, ஆனா வெளி தோற்றத்துல என்ன சொல்றாங்க? நாங்க பாதுகாக்கிறோம் எங்கட சகோதரரை, ஒன்றும் நடக்காது, நாங்க விளையாடிட்டு வந்துருவோமே, நாங்க எல்லாரும் இருக்கிறோமே, தனியே போகலையே. பலவிதமான வாக்குறுதிகளை வாப்பா கிட்ட சொல்றாங்க. வாப்பாக்கு கவலை தான், என்ன சரி ஓடாய் பிடிச்சிடுமோ, இவங்க தனி அங்க விட்டுட்டு போயிட்டுருவாங்களோ, இல்ல ஒன்று நடக்காது, நாங்க பாதுகாக்கிறோங்கிற வாக்குறுதிகள். கண்ணியமானவர்களே, இந்த பொறாமைங்கிற நோயில வரக்கூடிய பல பக்க விளைவுகள், அதுல ஒன்று பொய்யான வாக்குறுதிகள். பொய்யான வாக்குறுதிகள். எங்கட வியாபாரத்தில், எங்கட தொழில எத்தனை வாக்குறுதிகளை பொய்யாக சொல்றோம். நாங்க பச்சை எவ்வளவு வாக்குறுதிகளை கொடுக்கிறோம், எந்த நம்பிக்கையும் இல்ல. வியாபாரத்துல, தொழில யார நம்புறது இருக்குது. இன்னைக்கு அந்நிய மக்களை பிசினஸ்ல நம்புற அளவுக்கு எங்கட சமூகத்தை நம்பேடா, என்னோட உடன் பிறந்த சகோதரனோட தொழில் செய்ய எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. மோசடி. நாங்க பொறாமப்படுறோம். அடே, என்னோட கூட்டாளி முன்னேறி பார்க்கிறது என்னால சகிச்சு கொள்ளலாம், எங்கட நண்பர் முன்னேறி போறதை சகிச்சு கொள்ளலாம், என்னோட உடன் பிறந்த சகோதரர் என்னோட ஊர்ல இருக்கிறவர் மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கிறார் என்று சொல்ல வாயால சொல்ல முடியல. பாரக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் என்று சொல்ல என்னால இயலாது. ஏன்? பொறாமை. கண்ணியமானவர்களே, பிளான் பண்றாங்க, பொய்யான வாக்குறுதிகள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட தந்தை கிட்ட எப்படியோ எத்தனையோ பொய்யெல்லாம் சொல்லி, இதெல்லாம் என்னத்துக்காக பொய் சொல்றாங்கன்றா, அந்த பொறாமையினுடைய விபரீதம் கொலை செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு அந்த பொறாமையினுடைய முடிவு போகுது. பொறாமை என்கிற பயங்கரமான அந்த நோயால கொலை செய்யக்கூடிய பயங்கரமான அந்த கட்டத்துக்கு போறாங்க. சிலவங்க சொல்றாங்க, கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் இரக்கம் இருக்குதானே, இல்ல கொலை செய்ய தேவையில்லை, நாங்க கால காயிலும் மிகவும் லா தக்துலு யூசுப் வஅல்குஹு ஃபீ கயாபத்தில் ஜுப், நாங்க பால் கிணத்துல போட்டுட்டு வந்தா யாரு சரி எடுத்துட்டு போனாலும் அவர் உயிரோடு சரி இருப்பாருங்கிற ஒரு எண்ணம் சில சகோதரர்கிட்ட ஏற்பட்டுச்சு. அதுதான் முடிவாகுது, ஒரு பால் கிணத்துல போட்டுட்டு வரணும் என்று சொல்லி. கண்ணியமான சோதர்களே, மிக அழகாக அந்த சம்பவத்தை சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. பொறாமையினுடைய விபரீதம், கொலை செய்யற அளவுக்கு திட்டமிடல், பொய்யான வாக்குறுதிகள், வார நேரம் வஜாஉ அலா கமீஸிஹி பிதமின் கதிப் قال بل سولت انفسكم امرا. வார நேரம் எப்படி வாராங்க? வஜாஉ அபாஹும் இஷாஅ யப்கூன், அழுது கொண்டு வராங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பால் கிணற்றுல, தனிமையில, யாருமே இல்லாத இடத்துல, வனாந்தரத்துல, யாரும் உதவி செய்ய முடியாத இடத்துல தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர் இந்த பொறாமையால் ஏற்பட்ட விளைவு போட்டுட்டு வாராங்க. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருமே இல்லாத இடம், அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உதவி செஞ்சான். தனிமையில போட்டுட்டு வாராங்க. எப்படி வாராங்க? அழுது கொண்டு வாராங்க. கண்ணில் இருந்து கண்ணீர் வடிகின்றது. எதனால? தன்னுடைய நண்பரை, என்னுடைய உடன் பிறந்த சகோதரர் இழந்துட்டோமே என்ற கவலையால வந்த அந்த கண்ணீர் அல்ல. சிலவங்க வந்து அழுகுறது, எனக்கு இப்படி எல்லாம் நடந்துச்சு, இப்படி எல்லாம் நடந்துட்டு கொஞ்சம் எனக்கு உதவி செய்யுங்களேன், நான் உங்களுக்கு கட்டாயமாக இதை திருப்பி தந்துடுவேன் அழுவாங்களா இல்லையா? அவனோட உள்ளத்துல நியத்தே இல்ல, ஆனா கண்ணால கண்ணீர் ஓடுது, ஆனா உண்மையிலேயே நல்ல நியத்து இல்ல அவங்கள்ட்ட திருப்பி கொடுக்கணும் என்று. எங்களோட சமூகத்தில்
சமூகத்தில் இருக்குதா இல்லையா அன்பார்ந்த நல்லடியார்களே? பொதுவாக இந்த பெண்கள் அவங்களோட விடயங்களை சாதிச்சு கொள்றதுக்கு அழுதுதான் சாதிச்சு கொள்வாங்க. உண்மையிலேயே அல்ல, அது யதார்த்தமான கண்ணீர் அல்ல, ஏமாற்றுவதற்காக வந்த கண்ணீர். அழுது எதற்காக? நடிப்பு. நடித்துக் கொண்டு வருகிறார்கள், அழுது கொண்டு நடித்துக் கொண்டு வருகிறார்கள். பொறாமை அவர்களை நடிக்க வைத்தது, பொறாமை அவர்களை பொய் சொல்ல வைத்தது, பொறாமை அவர்களை கொலை செய்ய வைத்தது, பொறாமை அவர்களை ஏமாற்ற வைத்தது. கண்ணியமானவர்களே, வஜாஉ அலா கமீஸிஹி பிதமின் கதீப், பொய்க்கு அவர்கள் சாயத்தை பூசி, பாருங்க நாங்க பொய் சொல்லல, உண்மைதான் சொல்றோம், ஓநாய் கடிச்ச ரத்தம் கூட அவட ஷேட்ல படிஞ்சிருக்குது. பொய்யான வாக்குறுதிகள், பொய் பேசினாங்க, பொய்க்கு மேல பொய். அன்பின் நல்லடியார்களே, பொறாமை என்கிற நோய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்பட்டுட்டேன்னு சொன்னா பல விதமான நோய்க்கு ஆளாகிடுவாங்க. முதலாவது, அவங்களோட வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் இருக்கவே இருக்காது. சரி, பொறாமை ஒரு மனிதன் எங்கட மேல படுறாருன்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்? நாங்க விளைகிறோம், இவர் என்ன பார்த்து பொறாமப்படுறாருண்டா எங்களுக்கு தரக்கூடிய வழிகாட்டல் என்ன தெரியுமா? நாங்க சபூராக இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது. அவரை வெறுக்கிறல்ல, நல்லா விளங்குது. இவர் என்ன வைக்கிறார்? இவர் பொறாமையோட இருக்கிறாரு, பொறாமையோட பார்வையில தான் பார்க்கிறாரு. இவரு இப்ப பார்த்தாலும் என்னோட மேல ஒரு பொறாமை, ஒரு கண் இருக்குது. சரி, அதுக்காக நான் அவரை வெறுக்கிறல்ல, நான் சலாம் சொல்லி கதைக்கிறேன், நான் அவருக்கு மேல அன்பாக நடக்கிறேன், சிரிச்சு பேசுறேன், அவரோட வளமை போலதான் இருக்கிறேன், பொறுமையாக இருக்கிறேன். நான் அதுக்கு தான் முஅவ்விதா தரப்பட்டிருக்குது. குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் சூரா இது வந்துச்சு. நபி அவங்களோட இந்த சூரா ரெண்டும் இறங்குறதுக்கு முன்னால பல துஆக்களை கொண்டு பாதுகாப்பு தேடினாங்க பொறாமைக்காக வேண்டி. எப்ப இந்த சூரா இறங்கிச்சோ அதுல இருந்து மனிதனுடைய கெடுதி, ஷைத்தானுடைய கெடுதி, அதை விட மிக பயங்கரமானது வமிஷர் ஹாசிதி இதா ஹஸன், பொறாமைக்காரருடைய பொறாமை விட்டும் பாதுகாத்து நபி துஆ கேட்டிருக்கிறாங்க. எனவே அதுதான் இந்த முஅவ்விதாத் என்று சொல்லக்கூடிய சூரா. அதை விட்டு நாங்க பாதுகாப்பு தேடணும். பொறாமைப்படுறவங்களுக்கு மேல நாங்க என்ன செய்யறது? பொறுமையாக இருக்கிறது. நாங்க இன்னொருத்தட்ட சொல்றல, பாருங்களே நான் கொஞ்சம் வாகனம் எடுத்துட்டேன், அவரால் சகிச்சு கொள்ள முடியல, வீடு ஒன்று கட்டிட்டேன், அவரால் சகிச்சு கொள்ள முடியல, எனக்கு என்னென்னலாம் கதை கட்டுறாரு, இவர் அப்படி பிசினஸ் செஞ்சு முன்னேறிட்டாரு, இவர் எப்படி எவ்வளவு குயிக்கா முன்னேறிடும், இவர் எப்படியோ ஏமாத்தி முன்னேறிக்கிறாரு, இப்படி எல்லாம் சொல்றாரு. சொல்றவர் 1000 சொல்லி கொண்டு போவாங்க. நான் தான் சொன்னேன், பொறாமைப்படுறவங்க நிம்மதியா இருக்க மாட்டாங்க, எப்பவுமே இன்னொருத்தரை பத்தி தான் யோசிச்சு கொண்டு இருப்பாங்க. இதுலயே அவங்களோட காலம் பேய்த்திரும், இதுலயே கால நேரம் பேய்த்திரும், மத்தவங்களை பார்த்து 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 நிம்மதியை இழந்தே போயிட்டுருவாங்க, நோயாளியாகவே போயிட்டுருவாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருத்தர் பொறாமைப்படுறாருங்கிறது எப்படி விளங்கலும் தெரியுமா? ஒருத்தர் முகத்துக்கு முன்னால புகழ்ந்து கொண்டே போறாரா, நீங்க எல்லாம் நினைச்சுக்கோங்க இவர் என்ன எங்கே தள்ள போறாரு. முகத்துக்கு முன்னால நபியோக புகழ்றது விரும்பல, மண்ணள்ளி போடுங்கன்னு சொன்னாங்க. நபியோக சொல்ல அவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்க, நீங்க இப்படி எல்லாம் முகத்துக்கு முன்னால புகழ வேணாம், அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லல, வாயில மண்ணள்ளி போடுங்க அப்படின்னு சொன்னா என்ன? அவர் முகத்துக்கு முன்ன புகழ்றதுக்கு ஏனாது, புகழ இயலாது. புகழ்ந்து கொண்டே ஒரு மனிதர் போறாரா, நினைச்சுக்கோங்க இவர் என்னமோ எங்களை என்ன தள்ள போறார், என்ன பயங்கரமான குழியில போய் தள்ள போறார் நினைச்சுக்கோங்க. முகத்துக்கு இன்னும் கொஞ்சம் பேர் பொறாமைப்படுறாங்க, எப்படி விளங்குறது தெரியுமா? இவருக்கு இப்ப பார்த்தாலும் என்னோட குறையே தான் மக்கள்கிட்ட போய் சொல்லி கொண்டு இருப்பாரு, என்னோட குறையே தான் தேடி தேடி இருப்பாரு, என்னோட குறையே தான் கழிச்சு கொண்டே இருக்கிறாரு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கட்டத்தில் நாங்க பொறுமையாக இருக்க வேண்டும், அவரோடு அன்பாக இருக்க வேண்டும். எனவே உலகத்துல வாழ்ற நேரம் நல்லா நினைச்சு கொள்ளுங்க, எங்களோட உள்ளம் சுத்தமாக இருக்க பழகுவோம், யார பத்தியும் எந்த கெட்டனும் படாதீங்க. நபி அவங்க மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போற நேரம் திஹாமா என்று சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான மலையை பார்த்து நபி அவங்க சொன்னாங்க, நல்லா பாருங்க திஹாமாவுடைய மலை, இந்த மலை அளவுக்கு நீங்க நன்மையை கொண்டு வாரீங்க, பாரிய நன்மைகளை கொண்டு வாரீங்க, ஆனா நீங்க மத்தவங்களை பத்தி கெட்டெண்ணத்தோட உலகத்துல வாழ்ந்திருந்தா உங்களோட நன்மை எல்லாம் சுக்குநூறாக போய்த்திரும், ஒரு நன்மையும் இருக்காது. திகாமாவுடைய மலையை விட்டு சாதாரணமாக கூட எங்கள்கிட்ட என்ன அமல் இருக்குதுன்னு நான் கொஞ்சம் தனிமையில யோசிச்சா என்னால யோசிக்கல, நான் என்ன அமல் செஞ்சிருக்கிறேன் என்று.
சரி நானே கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே, கொஞ்சம் தனிமையில வந்து கொஞ்சம் நான் அமல் கூட செஞ்சிருக்கிறேனா அல்லது பாவம் கூட செஞ்சிருக்கிறேன்னு யோசிக்கணுமா? எங்களுக்கு யோசிக்க நேரம் இருக்குதா கண்ணியமான சோதரிகளே? அதனால நாங்க எங்கட குறைய நாங்க பார்ப்போம், எங்கட தவறுகளை பார்ப்போம். ரமதான் எங்களை முன்னோக்கி வருது. அந்த ரமதானை அடைந்து எங்கட உள்ளத்தை சீர்படுத்தி நல்ல அமல்களை கொண்டு அந்த ரமதானை கண்ணியப்படுத்தி அடுத்த ரமதான் அடைவோமா இல்லையான்னு தெரியாது. இந்த ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி உயர்தரமான ஜன்னத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யார் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யார் எங்களுடைய பெற்றார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழ் நேரம் யாருடைய எந்த கெட்ட எண்ணமும் இல்லாமல் நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்து நல்ல மனிதர்களாக நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் உயர்தரமான கண்ணியமான ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் அந்த ரமதானிலே நல்ல முறையிலே கழித்து உயர்தரமான சொர்க்கத்தை அடையக்கூடிய இந்த ரமதானின் மூலம் யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. பயங்கரமான நரகத்தை விட்டும் நம் அனைவரையும் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக. ஆமீன் ஆமீன். வாஹ்தனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.